வணக்கம். புதுச்சேரி பழைய துறைமுகத்திலிருந்து சுப்பையா சாலை முழுவதும் சாலையின் இருபுறங்களிலும் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்புகளை போலீசார் பாதுகாப்புடன் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் அதிரடியாக அகற்றினர். புதுச்சேரி நகர பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரி பழைய துறைமுகத்திலிருந்து சோனாம்பாளையம் 4 முனை சந்திப்பு வரை சுப்பையா சாலையின் இருபுறங்களிலும் உள்ள கடைகளால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு விபத்து ஏற்படுவதாக தொடர் புகார் வந்ததை தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இன்று ஜேசிபி இயந்திரம் மூலம் போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் சாலைகளின் இருபுறங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றினார்கள். இதற்கு ஒரு சில கடை உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகள் மற்றும் போலீசாருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. மேலும் தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் சாலைகளின் இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட உள்ளது என்றும் தொடர்ந்து போக்குவரத்துக்கு இடையூறாக கடைகள் வைத்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தனர். புதுச்சேரியில் அங்கீகாரம் பெறாமல் இயங்கி வந்த 33 தனியார் பள்ளிகளை மூட பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக புதுவை பள்ளி கல்வி இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் கல்வித்துறை ஆய்வின் போது உரிய அங்கீகாரமின்றி தனியார் பள்ளிகள் செயல்படுவது தெரிய வந்துள்ளது. சட்டத்துக்கு முரணான வகையில் அங்கீகாரம் பெறாத 33 தனியார் பள்ளிகளை மூடுமாறு முதல் கட்டமாக கடந்த ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி பள்ளி கல்வி இயக்ககம் உத்தரவிட்டது. தற்பொழுது இரண்டாவது கட்டமாக மேலும் 33 அங்கீகாரம் இல்லாத தனியார் பள்ளிகளை மூட பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. எனவே அந்த பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை பெற்றோர்கள் சேர்க்கும் நிலையில் எதிர்காலத்தில் ஏதேனும் குறைகள் மற்றும் முரண்பாடுகள் ஏற்பட்டால் பள்ளி நிர்வாகமோ அல்லது பெற்றோர்களோ முழு பொறுப்பை ஏற்க வேண்டும். அங்கீகாரமின்றி பள்ளிகளை நடத்துவது சட்ட விதிகளை மீறுவதாக அமையும். குழந்தைகள் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி அங்கீகார சான்றிதழை பெறாமல் பள்ளியை தொடர்ந்து நடத்துபவர் அங்கீகாரத்தை திரும்பவும் பெற்ற பிறகு ரூபாய் 1 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும். தொடர்ந்து விதிமீறல் இருந்தால் தினமும் ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கீகாரமின்றி புதுச்சேரி பகுதியில் செயல்படும் தனியார் பள்ளிகளின் பெயர் பட்டியலையும் பள்ளி கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ளது. தற்போது 2 கட்டங்களாக அங்கீகாரமற்ற நிலையில் செயல்படும் 66 தனியார் பள்ளிகள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குவிந்துள்ள மருத்துவ கழிவுகளால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஏராளமானோர் தினசரி சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் சுகாதார நிலையத்தில் காலாவதியான மருந்துகளை நோயாளிகளுக்கு வழங்குவதாக புகார்கள் எழுந்தன. அதையடுத்து ஏற்கனவே இருந்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சுகாதார நிலையத்திற்கு சென்று மருந்தகத்தில் இருந்த மருந்து மாத்திரைகளை ஆய்வு செய்தார். இந்நிலையில் நோயாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட மருந்து காலி பாட்டில்கள் மருத்துவ கழிவுகளை மருத்துவமனையில் உள்ளே ஒரு அறையில் போடப்பட்டுள்ளது. பல மாதங்களாக கிடக்கும் மருத்துவ கழிவுகளை அகற்றாமல் இருப்பதால் அதிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக நோயாளிகள் புகார் தெரிவித்து வருகின்றனர். எனவே சுகாதார நிலையத்தில் சுகாதாரமற்ற நிலையில் கிடக்கும் மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 6 பேர் உயிரிழந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று ஒருவர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷசாராயம் அருந்தி உடல்நலம் பாதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 20 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அன்றே இந்திரா, மணி, கிருஷ்ணமூர்த்தி ஆகிய 3 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் 6 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். மேலும் 11 பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் ஏசுதாஸ், ராமநாதன் ஆகியோர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து நேற்று மகேஷ் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் சுய நினைவின்றி இருந்த பெரியசாமி என்பவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். தற்பொழுது வரை 7 பேர் உயிரிழந்த நிலையில் சிகிச்சை பெற்று 6 பேர் வீடு திரும்பி உள்ளனர். தற்பொழுது 7 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மேலும் 2 பேர் கவலைக்கிடமாக உள்ளதாக ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காரைக்காலில் வஉசி அரசு பள்ளியில் போதை பழக்கத்திலிருந்து மாணவர்களை கண்காணிக்க தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு எம்எல்ஏ திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கோட்டுச்சேரி பகுதியில் அமைந்துள்ள வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களை போதை பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்க அவர்களை கண்காணிக்கும் வகையில்
புதுச்சேரியை சேர்ந்த தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் பள்ளி முழுவதும் மாணவர்கள் கண்காணிக்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு இன்று திறப்பு விழா நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவில் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு சிசிடிவி கேமராவை திறந்து வைத்தார். மேலும் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதியில் உள்ள பல்வேறு அரசு பள்ளிகளில் மாணவர்களை கண்காணிக்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். புதுச்சேரி மௌலா சாஹிப் தர்காவில் நடைபெற்ற காந்தூரி விழாவை முன்னிட்டு சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஹஜ்ரத் சையத் அகமது மௌலா சாஹிப் தர்காவில் காந்தூரி விழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்வு கடந்த 18ஆம் தேதி சிறப்பு தொழுகையுடன் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மௌலானா சாஹிப் தர்காவில் பல்வேறு சிறப்பு நிகழ்வுகளும் தொழுகைகளும் நடைபெற்று வந்த நிலையில் காந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது. சீரணி நிகழ்வுடன் ஹஜ்ரத் ரவுலா ஷரீப்பில் சந்தன பூசப்பட்டு சந்தன கூடானது மௌலானா சாஹிப் தர்காவிலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக தொழுகைகளுடன் ஊர்வலமாக சென்றது. பின்னர் மீண்டும் தர்காவை அடைந்தவுடன் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டு சந்தனம் சுத்தம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள், பெண்கள், ஆண்கள் என கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மௌலானா சாஹிப் தர்கா நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு வேளாண் துறை சார்பில் ஏனாம் பிராந்தியத்தை சேர்ந்த விவசாயிகளுக்கு ரூபாய் 25 லட்சம் மானியம் வழங்கும் நிகழ்ச்சியை புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு வேளாண் துறை சார்பில் ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள 331 விவசாயிகளுக்கு சுமார் 25 லட்சம் மானிய நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு மானிய நிதி வழங்கும் அரசாணை வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் தியான மண்டல நிர்வாக அதிகாரி முன்சாமி, வேளாண்மை இணை இயக்குநர் சிவ சுப்பிரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி MSME அலுவலகத்தில் நடைபெற்ற சர்வதேச சிறு குறு தொழில் தின விழாவில் பங்கேற்ற தொழில் முனைவோர்களுக்கு துறை சார்ந்த வசதிகள் மற்றும் அரசு திட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள MSME அலுவலகத்தில் சர்வதேச சிறு குறு தொழில் தின விழா நடைபெற்றது. லகு உத்யோக் பாரதி சிறு குறுந்தொழில் முனைவோர் சங்கத்தின் தலைவர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் வேலுசாமி, பொது செயலாளர் விக்னேஸ்வரன், பொருளாளர் சுரேஷ் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த விழாவில் NSIC, MSME, DIC, CP ஆகிய நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் பங்கேற்று MSME நிறுவனங்களுக்கு அந்த துறை சார்ந்த வசதிகளையும் அரசு திட்டங்களையும் விளக்கி கூறினார்கள். இந்த நிகழ்ச்சியில் MSME தொழிலதிபர்கள் சுமார் 50 பேருக்கு மேல் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு பகுதியில் நடைபெறும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை ஆய்வு செய்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு பகுதியான ஜான்சி வீதி மற்றும் கண்ணகி வீதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு நகராட்சி அதிகாரியுடன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம், ஊழியர்கள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் உடனிருந்தனர். குடியிருப்பு மத்தியில் இருக்கும் சாராய கடை அகற்றக் கோரி குருமாம்பேட் பொதுமக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி குருமாம்பேட் சிவசக்தி நகர் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளது. குடியிருப்பு மத்தியில் தனியாருக்கு சொந்தமான சாராய கடை உள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளை கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். சாராய கடைக்கு குடிக்க வரும் நபர்கள் குடித்துவிட்டு இங்கு இருக்கும் வீதிகளில் துணிகளின்றி படுத்து தூங்குவதாகவும், அதேபோல் இரவு நேரங்களில் குடியிருப்பு வாசிகளை கதவுகளை தட்டி எழுப்பி தங்களுக்கு உணவு, தண்ணீர் கொடுக்க வேண்டும் எனவும் தொந்தரவு கொடுத்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் 3 வருடங்களாக முதலமைச்சர், தலைமை செயலர், மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்ந்து மனுக்களை கொடுத்து வந்துள்ளனர். ஆனால் இதன் மீது எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து வந்ததால் தற்பொழுது நாளை
சாராய கடைக்கிற்கான ஏலம் விடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு குடியிருப்பு வாசிகள் தொடர்ந்து முதலமைச்சர், அமைச்சர், தலைமை செயலகம் மீண்டும் மனுக்கள் கொடுத்துள்ளனர். இதனிடையே சாராய கடை அப்புறப்படுத்த வேண்டும். நாளை நடைபெறும் ஏலத்தில் இந்த பகுதியில் இருக்கும் சாராய கடை ஏலத்திற்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது. உடனடியாக இங்குள்ள சாராய கடை அப்புறப்படுத்த வேண்டுமென வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட வீடுகளில் அங்கு வசிக்கும் மக்கள் கருப்பு கொடிகளை கட்டி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். அப்படி தங்கள் கோரிக்கை ஏற்று நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாளை மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படுவோம் என தெரிவித்தனர். திண்டிவனத்தில் ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்த 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து விலை உயர்ந்த பைக் மற்றும் காரை பறிமுதல் செய்தனர். திண்டிவனம் புதிய பேருந்து நிலையம் அருகே சட்டவிரோதமாக லாட்டரி விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனைத் தொடர்ந்து திண்டிவனம் காவல்நிலைய சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகப்படும்படி நின்றிருந்த 3 இளைஞர்களை விசாரணை செய்ததில் அவர்கள் முன்னுக்கு பின் பதிலளித்தனர். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் திண்டிவனம் காவேரிப்பாக்கம் பகுதியை சேர்ந்த சந்தானம், அஜித்குமார், சரத்குமார் என்பதும் சட்டவிரோதமாக ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து விலை உயர்ந்த பைக் மற்றும் காரை பறிமுதல் செய்தனர். மேலும் இவர்களுக்கு மூளையாக செயல்பட்ட செங்கல்பட்டு பகுதியை சேர்ந்த ஒரு நபரை போலீசார் தேடி வருகின்றனர். முத்தியால்பேட்டையில் பாலியல் படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 20 லட்சத்திற்கான காசோலையை பிரகாஷ்குமார் எம்எல்ஏ முன்னிலையில் சிறுமியின் பெற்றோரிடம் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு இறந்த செல்வி ஆர்த்தியின் பெற்றோரிடம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இறப்புக்கான முதல் தவணையான 50% நிதியாகிய ரூபாய் 4,12,500 மற்றும் புதுவை அரசின் கூடுதல் நிவாரணமான ரூபாய் 3 லட்சம் ஆக மொத்தம் ரூபாய் 7,12,500 ரூபாய் நிதிக்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த மார்ச் மாதம் வழங்கினார். இது தவிர ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியின நலத்துறை சார்பில் எதிர்பாராத விபத்தில் இறக்கும் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 10 லட்சம் இழப்பீட்டு தொகையாக முதலமைச்சர் ரங்கசாமி ஆர்த்தியின் பெற்றோரிடம் கடந்த 11ஆம் தேதி வழங்கினார். மேலும் முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்தபடி முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 20 லட்சத்திற்கான காசோலையினை சிறுமி ஆர்த்தியின் பெற்றோரிடம் முதல்வர் ரங்கசாமி இன்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உடனிருந்தார். புதுச்சேரி கல்வித்துறை முன்பு மதிய உணவு சமைக்கும் ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு பள்ளிகள் மதிய உணவு சமைப்போர் சங்கம் சார்பில் கல்வித்துறை முன்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்பொழுது புதுச்சேரி கல்வித்துறையில் 20 ஆண்டுகளாக மதிய உணவு சமைக்கும் ஊழியர்கள் மற்றும் அதனை பள்ளிகளுக்கு கொண்டு செல்லும் டிரை சைக்கிள் ஆபரேட்டர் ஆகியோர் குறைந்த ஊதியத்துக்கு பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களுக்கு முதல்வர் உயர்த்தி அறிவித்த ரூபாய் 18,000 ஊதியத்தை வழங்க வேண்டும். 20 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். ஆண்டுதோறும் மே மாதம் பணிபுரிந்தும் சம்பளம் வழங்கப்படவில்லை. ஆகையால் மே மாதம் சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை உழவர் உதவியகம் சார்பில் கறவை மாடு வளர்ப்பு மற்றும் பால் உற்பத்திக்கான பயிற்சி முகாம் கரிக்கலாம்பாக்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் கரிக்கலாம்பாக்கம் உழவர் உதவியகத்தின் சார்பாக மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் மூலம் கறவை மாடு வளர்க்கும் விவசாயிகளுக்கு கறவை மாடுகளை மேம்படுத்துவது, கறவை மாடு மூலம் பால் உற்பத்தி எவ்வாறு பெருக்குவது என்பது குறித்த பண்ணை பள்ளி கடந்த 1 வார காலமாக நடந்து வருகிறது. தொடர்ச்சியாக இன்று ஒரே மாடுகளின் பால் உற்பத்தியை பெருக்கி எவ்வாறு லாபம் காண்பது குறித்தும் சுத்தமான முறையில் பால் உற்பத்தியை பெருக்குவதை குறித்தும் கால்நடைத்துறை இணை இயக்குனர் டாக்டர் குமரவேல், முன்னாள் பால்வள அதிகாரி கலந்து கொண்டு கால்நடை விவசாயிகள் பால் உற்பத்தி எவ்வாறு பெறுவது என்று விளக்கமாக செய்முறை செய்து காண்பிக்கப்பட்டது. மேலும் கால்நடை மருத்துவர் தாமரை செல்வி அவர்கள் கால்நடை துறை மூலம் கால்நடை விவசாயிகளுக்கு அமல்படுத்தப்பட்டு வரும் அரசாங்க திட்டங்கள் குறித்து எடுத்துக் கூறினார்.
வேளாண் அலுவலர் தினகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஒருநாள் பயிற்சிக்கு கால்நடை மருத்துவர் செல்வமுத்து முன்னிலை வகித்தார். மேலும் இந்த பயிற்சி முகாமிற்கு ஏராளமான கால்நடை மற்றும் ஆத்மா திட்ட குழுக்களை சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை வேளாண் அலுவலக ஊழியர்கள் குமுணன், தம்புசாமி ஆகியோர் செய்திருந்தனர். பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 70 மாணவர்களுக்கு வருடாந்திர கல்வி உதவித் தொகையினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 சார்பில் பல்வேறு சமூக பணிகள் மற்றும் சேவைகள் செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பெற்றோர்கள் இழந்த பிள்ளைகள், தந்தை அல்லது தாய் யாராவது ஒருவரை இழந்த பிள்ளைகள், மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பிள்ளைகள் என 70 மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு வருடாந்திர தேவையான கல்வி உபகரணங்கள் உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 விருட்சம் திட்டத்தின் மூலம் செலுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 விருட்சம் திட்டத்தின் கீழ் 70 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி மரப்பாலம் சந்திப்பில் உள்ள சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நேற்று நடந்தது. விழாவிற்கு பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 தலைவர் சரவணன் தலைமை தாங்க செயலாளர் அசோக், பொருளாளர் சதீஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு 70 மாணவர்களுக்கு முதல் தவணை தொகையாக ரூபாய் 10,000 காசோலையை வழங்கினார். விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சம்பத் எம்எல்ஏ, சென்பா கார் ஷோரூம் நிறுவனர் அசோகன், பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 ஏரியா சேர்மன் சுஜய் சுதர்ஷன், ராமன் டிரேடர்ஸ் நிறுவனர் விமல் சேட்டன் உள்ளிட்ட பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 உறுப்பினர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் டாக்டர் அப்துல் கலாம் நினைவு ஆங்கில நடுநிலைப் பள்ளியில் மலேரியா எதிர்ப்பு மாதத்தை கடைபிடிக்கும் வண்ணமாக ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் மடுக்கரை சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையமும் இணைந்து டாக்டர் அப்துல் கலாம் நினைவு ஆங்கில நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளிடையே மலேரியா எதிர்ப்பு மாதத்தை கடைபிடிக்கும் வண்ணமாக ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மருத்துவ அதிகாரி பிரியதர்ஷினி மலேரியா, காய்ச்சல் பரவும் மற்றும் தடுப்பு முறைகள் பற்றி சிறப்புரையாற்றி ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். சுகாதார உதவியாளர் மதியழகன், கிராம செவிலியர் வாணி, ஆஷா ஊழியர் ஷியாம்லா, பள்ளி முதல்வர் அன்னபூரணி மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் பங்கு பெற்று சிறப்பித்தனர். புதுச்சேரி பத்திரப்பதிவு துறையில் பணியாற்றி வரும் 7 சார் பதிவாளர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி பதிவாளர் அலுவலகத்தில் கிராம பிரிவில் பணியாற்றிய சார் பதிவாளர் ரவிச்சந்திரன் மற்றும் திருமண பிரிவில் பணியாற்றிய ஸ்ரீகாந்த் ஆகியோர் திருக்கனூருக்கு மாற்றப்பட்டனர். திருக்கனூர் பாஸ்கர் புதுச்சேரி திருமண பிரிவிற்கும், உழவர்கரை சார் பதிவாளர் பாலமுருகன் வில்லியனூருக்கும் மாற்றப்பட்டனர். வில்லியனூர் கார்த்திகேயன் உழவர்கரைக்கும், காரைக்கால் நிரவி சார் பதிவாளர் திருநள்ளாருக்கும் மாற்றப்பட்டனர். திருநள்ளாரில் பணியாற்றிய நடராஜன் நிரவிக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டார். இதற்கான உத்தரவை மாவட்ட பதிவாளர் தயாளன் பிறப்பித்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு காவல் நிலைய போலீசாரின் நடவடிக்கைகளை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு வரும் பொதுமக்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படுவதில்லை என்றும், புகார் அளித்தால் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலைக்கழிப்பதாகவும், சட்டவிரோத கும்பலுக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாகவும் கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் திருநள்ளாறு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அறிவித்திருந்தனர். அதன்படி மாவட்ட செயலாளர் தமீம் அன்சாரி தலைமையில் சுரக்குடி முகப்பில் 100க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஒன்று கூடி பேரணியாக வந்து திருநள்ளாறு மேல வீதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது போலீசாரை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.